I gave you my heart. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 5 டெக் சேனல். என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது நீங்கள் ஈஸியாக என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, யூடியூப்பில் இருக்க வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை நம்ம கேலரியில் எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா வீடியோ ஆர்டர். இது ப்ளே ஸ்டோரில் நாட் அவைலபிள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் போகலாம். மோஸ்ட்லி இது காலேஜ் பசங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா, காலேஜ் பசங்க தான் அதிகமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அவங்க இந்த யூடியூப்பில் வீடியோஸ் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த ஆப். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜோக்கரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சர்ச் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். பாருங்கள், கீழே அந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அதில் டவுன்லோட் அண்ட் வாட்ச்னு இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணி, அதுதான் வீடியோ ஆர்டரோட லோகோ. இப்போ லிங்க்கு ஜென்ரேட் ஆகுது. இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வீடியோ கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், MP3 கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆடியோ கூட பண்ணலாம், வீடியோ கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து 1080p இந்த குவாலிட்டியில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ டவுன்லோட் ஆகுது. மேலே இருக்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு விட்மேட் ஆப்பில் கூட முடியும். பட் விட்மேட்டில் பார்த்தீங்கன்னா அன்னெசரியான ஆட்ஸ் வரும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆடும் வருதில்ல. ஸோ இந்த ஆப்பை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பீடாக கூட இறங்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கேலரியில் போய் நம்ம பார்க்கலாம் இது சேவ் ஆகிருக்கு இல்லையான்னு. இப்போ என்னுடைய கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த வீடியோஸில் அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணுமே அந்த வீடியோ இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், இந்த வீடியோ இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதில் இருக்க வீடியோ கூட டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. அதில் இருக்க எந்த வீடியோ இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதோட லிங்க் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். ராஜ்குமார்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ நல்லாயிருக்கு. பட் அந்த 3 டாட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி லிங்க்னு கீழே இருக்கும் பாருங்கள் ஒரு ஆப்ஷனு. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப அந்த வீடியோ ஆர்டர் என்கிற ஒரு ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். அந்த சர்ச்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அந்த லிங்க்கு பேஸ்ட் பண்ணுன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் சர்ச் நீங்கள் கீழே பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்த அந்த வீடியோவே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அங்கே டவுன்லோட்னு ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அதில் நீங்கள் MP4 கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், MP3 கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் MP4 கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணோடனே அது கூட டவுன்லோட் ஆகும் பாருங்கள். மேலே நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட காமிக்கும் பாருங்கள், காமிக்குது. வீடியோ டவுன்லோட் ஆகுது. இப்போது இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஆப் வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணலாம். நம்ம வீட்டில் வயசானவங்க எங்கள் அப்பாவோட ஜென்ரேஷன் 90s 80s எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் பழைய பாட்டுலாம் வேணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, டவுன்லோட் பண்ண முடியாது கூகுளில். நீங்கள் இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்க இந்த பழைய பாட்டு கூட நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணுமே அது நான் கேலரியில் சேவ் ஆகிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய கேலரி ஓப்பன் பண்ணால் அந்த குழந்தையோட வீடியோ வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.